Please subscribe to my YouTube channel. இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யராஜ் கபிலன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுவரை யாரும் தெளிவாக சொல்லாத, வெகுஜனங்களால் அறியப்படாத, ஆனால் ஆவலுள்ள ஒரு பதிவு. நமக்கான இந்த பிறவி ஏன், எதை நோக்கியது இந்த பிறவி, எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், நமக்கு இந்த பிறவியினால் கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன, நம்மளுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்கும், மறுபிறவி உண்டா, அது எப்படி இருக்கும், பிறவியற்ற நிலை இதுவா, அதை பற்றிய ஒரு தேடல். நம்ம இதுக்கு முற்பிறவியில் நம்ம எப்படி பிறந்தோம், எங்கே பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்றதெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம். முக்கியமாக இந்த முற்பிறவி யோகம், முற்பிறவியை பற்றி அறிதல், இந்த பிறவியில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஜாதக அமைப்பே அவங்கக்கிட்ட இருந்தால் தான் அது வரும். ஸோ அந்த அமைப்பு நம்மளுக்கு இருக்குதா இருந்துச்சுனாக்கா அந்த தேடல் இயல்பாக வரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதில் வரும். 1,00,000 பேர் பிறந்திருந்தாங்கனாக்கா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு தான் அந்த தேடல், அந்த ஞானம், அதை பற்றிய சிந்தனையே வரும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் நம்ம நம்மளுடைய இந்த கர்மா என்ன, இந்த கர்மா, இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கோம், பிறந்திருக்கோம். பிறப்பு முதல் மரணம் வரை இருக்கக்கூடிய இந்த கர்மா எதை சார்ந்தது, அதை எதை நோக்கி, அது எப்படி அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்மளை நம்ம பேசிக்காக மாற்ற முடியும். ஒரு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தத்துவ வார்த்தை சொல்லியிருப்பாங்க, எவன் ஒருவன் தன் இயல்பை மாற்றிக்கொள்கிறானோ அவனே வெற்றியாளன் ஆகிறான் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு வாசகம். ஸோ நம்மளுடைய இயல்பு இதுதான் அப்படிங்கும்போது இயல்புல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி பண்ணணும். அந்த குறைகளை சரி பண்ணுறதுக்கு இப்பிறவியினுடைய நோக்கம் நம்மளுக்கு தெரியும். இந்த இப்பிறவியுடைய நோக்கம் எதை நோக்கியது, நாம் எதை சார்ந்து இருக்க போகிறோம், நம்மளுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அரசி ஆராய்ஞ்சி அதை தெரிஞ்சுக்கணும். அதனுடைய உண்மையை, அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது தான் நம்மளுக்கு மறுபிறவியை பற்றியான ஒரு தெளிவு பிறக்கும். ஒவ்வொருத்தருடைய மறுபிறவியும் அவங்களே தீர்மானிக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அதை அறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுடைய நடவடிக்கைகள், செயல்களே, நம்மளுடைய இயல்பை உணர்ந்துட்டாலே நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் முற்பிறவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மர்மமானது, ரகசியமானது. முப்பிறவியும் நம்முடைய ஜோதிடத்தில் அறிஞ்சிக்கொள்ள முடியும். அதுக்கு சில வழிமுறைகள் தான் இருக்குது. ஸோ இது முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி, இது மூன்றதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் ஆராய போகிறோம், பேச போகிறோம். அதை பற்றியான பதிவு தான் இது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய கர்மா, பிறவி அப்படின்றது எதனுடைய அடிப்படையில், பிறவிகளுக்கு அடிப்படை காரணம் சனி பகவான், கர்ம காரகன். அவர் காலசக்கர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் நம்மளுக்கு மேஷ ராசியிலேருந்து ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிகள் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். மேஷ ராசியில் சனி பகவான் நீசத்தில் ஆரம்பிக்கிறார். துலாம் ராசியில் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுறார். 10ஆம் வீடு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெறுறார். 11ஆம் வீடு லாபஸ்தானம், அபிலாசைகள் ஸ்தானத்திலையும் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். பிறப்பு, குடும்பம், 7ஆம் வீடு கலத்திரம், அங்கே உச்சம் பெறார். அதுக்கப்புறமா கர்மாவுக்கு அப்புறமா அதனுடைய லாபம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்க்கையுமே இந்த 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த 4 பாவங்கள் 4 இடங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை தருகிறது. அதுதான் உண்மை. இதெல்லாம் உபய ஸ்தானம், மற்ற விஷயங்கள்லாம் தனியாக இருக்குது. இதில் திரிகோண ஸ்தானம், கேந்திர ஸ்தானம்ன்றது இந்த பிறவியில் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம அருள் ஸ்தானமாக, பொருள் ஸ்தானமாக, நம்மளுடைய நம்முடைய மூதாதையர்களுக்கு நமக்குமான உறவுகள், அதை பற்றிலாம் நம்ம கேந்திர கோணங்களிலும் நம்ம அறிஞ்சிக்கலாம். அதை நம்ம அடுத்தது வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். இது நம்ம இப்போ முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவியை பற்றிக்கான தேடல்களில் இந்த கர்மாவில் நாம் யார், நம்மளுடைய பிறப்பு என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி பகவான் தான். கால புருஷ தத்துவத்தில் 1ஆம் வீட்டில் நீசமாகவும், 7ஆம் வீட்டில் உச்சமாகவும்,
10ஆம் வீட்டில் ஆட்சியாகவும் 11ஆம் வீட்லேயும் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய அந்த கர்ம வினைகளை தீர்மானம் செய்கிறார் இப்பிறவியில். இந்த சனி பகவான் எப்படி கர்ம வினைகளை தீர்மானம் செய்கிறார் அப்படின்றத மேற்கோள்கள் நிறைய இருக்குது. கர்ம வினைகளில் சனி பகவான் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாக்கா சனி பகவான் தான் உச்சபட்ச நீதிமான். நம்மளுடைய பிறப்பு, நம்ம பிறப்புக்கும் போது அவர் நீசத்தில் தான் இருக்கார். அவர் எந்த விதமான வினையும் அங்கே ஆற்றலை. அதுதான் நம்மளுடைய முதல் வீடு, 1ஆம் வீடு. அதுக்கப்புறமா 7ஆம் வீடு நம்மளுடைய மனைவி ஸ்தானம், உறவுகள் ஸ்தானம், தொடர்புகள், மக்கள் தொடர்பு, மக்களோட இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடியது. ஸோ வெகுஜன மக்களுடைய தொடர்பு, இல்லறம், இல்லறத்துக்கான மனைவி இல்லை கணவர் அப்படின்றத அந்த இடத்துல சனி பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதை மாதிரி நம்மளுடைய 7ஆம் இடத்துல அது உச்சத்தில் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். 10ஆவது இடம் கர்மஸ்தானம், நம்மளுடைய தொழிலை வச்சு தான் நம்மளுடைய இருப்பிடம், மனைவி, மக்கள் எல்லாமே அதை சுற்றி தான் இயங்குது. நம்மளுடைய கர்மத்தை, நம்மளுடைய தொழில், நம்ம உத்தியோகம், வியாபாரமாக தொழிலா அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்ணுறது. அதுக்கடுத்தது 11ஆம் இடம், அதனால் கிடைக்கக்கூடிய லாபம். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருடைய எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பலாபலன்கள். ஸோ இந்த பலன்களில் நம்ம காலபுருஷ தத்துவ பிரகாரம் சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இருக்கிறாரு, அதை சுற்றி இருக்கிறாரு, அதனுடைய தலைமையில் தான் எல்லாமே இயங்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சனியை பேஸ் பண்ணி தான் நம்முடைய இந்த 3 பிறவியும் தொடர்புகள் கிடைக்குது. சனி தான் இந்த பிறவிகளை தீர்மானம் பண்ணுறாரு அப்படின்றத நம்மளுக்கு எளிதாக புரிஞ்சிக்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக சனி பகவான் இந்த 12 வீட்லேயும் இருந்து எந்த வீட்டில் நம்மளுக்கு இருக்கிறதோ அதனுடைய தன்மையில் தான் நம்மளுடைய இந்த கர்மா அமையும் அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிறவியில் நமக்கு லக்னம் முதல் 12 ராசி கட்டங்கள் எந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான தன்மை உள்ள ஒரு வட்டத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதை தீர்மானம் பண்ணி தான், அதை சுற்றி தான் நம்மளுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கான வாழ்க்கை சூழல்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இது எந்தெந்த வீட்டில் எந்தெந்த மாதிரி இருக்கிறாருன்றதை நம்ம அடுத்த பதிவில் ரொம்ப விவரமாக பார்ப்போம். சனி தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்துறதுலையும் சரி, சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆக்குறதுலையும் சரி, வார்த்தை தவறுதலையும் சரி, வாழ்க்கை சறுக்கிறதும் சரி, லாப நஷ்டங்களை உண்டாக்குவதும் சரி, பந்தங்களை ஏற்படுத்துவது அல்லது பந்தங்களை துண்டித்து விடுவது, இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அந்த காரணகர்த்தாவாக சனி பகவான் இருக்கிறார். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். சனி பகவானை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு முற்பிறவிகளும் இருக்குது. அடுத்த பதிவில் நம்ம மேஷத்துலேருந்து 12 லக்னத்தில் எந்தெந்த லக்னத்துக்காருக்கு எந்தெந்த வீட்டில் சனி பகவான் இருந்தாக்கா பொதுவான என்னென்ன நடக்கும், நம்ம இந்த பிறவியுடைய நோக்கம் என்ன, இந்த கர்மாவை நம்ம எப்படி செலுத்துறது அப்படின்றத, கர்மாவை நம்ம இயல்பு எப்படி மாற்றுறது அப்படியான விஷயங்களை நம்ம தீர்மானமாக பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய மேலான எண்ணங்களை எங்களுக்கு பதிவிடுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.